சேலம் மாநகர பகுதியில் வீரசம்பு என்பவர் பத்திர எழுத்தாளராக பணியாற்றி வருகிறார். இவரது அலுவலகம் சேலம் டவுன் ரயில்வே நிலையம் அருகே அமைந்துள்ளது. இவரிடம் தம்மம்பட்டி பகுதியைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக வீரசம்புவின் பழைய இருசக்கர வாகனத்தை துரைசாமியிடம் விற்றுள்ளார். ஆனால் அதற்கான பணம் கொடுக்காமல் இருந்த நிலையில் நேற்றைய தினம் வீரசம்பு நேரில் துரைசாமியை பார்த்துள்ளார். ஏன் பணம் தரவில்லை என்று கூறி வீரசம்பு துரைசாமியிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் ஆட்டோவில் வைத்து துரைசாமியை சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த நிலையில் சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு துரைசாமி வந்தபொழுது காவல் நிலைய வளாகத்தில் அமர வைக்கப்பட்டுள்ளார். அப்பொழுது விசாரணையில் இருசக்கர வாகனத்தை திருப்பி தந்து விடுவதாக ஒப்புக்கொண்டு எழுதி தர சம்மதமும் தெரிவித்துள்ளார். அந்த சமயத்தில் திடீரென துரைசாமி மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு பரிசோதித்த மருத்துவர் துரைசாமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் துரைசாமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்த பிறகு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் துரைசாமி உயிரிழப்பு தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது.